பேரன்பும் பெரும் கோபம் கொண்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு புதிய அரசு அமைந்திருக்கிறது. புதிய மாற்றம், தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தங்களுடைய செயல்பாட்டை தொடங்கியிருக்கிற அவர்களுக்கு தூய சக்தியாக இருக்க எனது முதற்கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மாற்றம், தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த, ஆட்சிக்கட்டில் அமர்ந்த தாவேகா இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதே பழைய கூடி கதவை திருடி என்ற ஒரு பழைமொழிக்கு ஏற்றவர் முன்பு எப்படி நடந்ததோ, ஒரு ஆளுங்கட்சியாக வந்தால் எப்படி நடந்ததோ அதே போன்ற ஒரு நிலை தான் இப்போதும் இருக்கிறது. இது எங்களுக்கு முன்பே தெரியும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அனைத்து அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களும் இன்றைக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். விலைக்கு வாங்கவில்லை, அவர்கள் தானாக வந்தார்கள் என்று சொன்னாலும் திரைமறைவில் என்ன நடந்தது என்று இறைவனுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். ஆனால் நம்மளால் யூகமாய் கணிக்க முடியும். அப்போது அது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சபாநாயகர், ஒரு இறைவனுக்கு பயந்த ஒரு சபாநாயகர் இருக்கிறார். அந்த சபாநாயகர் கூட தங்களுடைய தலைவருக்கு, ஒரு தமிழ்நாட்டின் முதல்வருக்கு சொல்லிக் கொடுக்க தவறியதை நான் பார்க்குறேன். காரணம், ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், அவரை தாண்டிய ஒரு அதிகாரம் அந்த கட்சியில் இல்லை. அந்த சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் கூட அது நேர்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒழிய மறைமுகமாக அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக அவர்கள் சனாதானத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று இவர் சொல்கிறார்கள். ஆனால் சனாதானத்தை அந்த கட்சியில் அவர்கள் கூட்டணியில் இருந்து அவர்களும் வாக்கு செலுத்தி தான் வந்திருப்பார்கள். அப்படி இருக்க இதில் முக்கியமான ஒரு கட்சி அதிமுக. அந்த அதிமுகவினுடைய சின்னத்தை பெற்று, சின்னத்தில் நின்று வாக்கு பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்களை அவர்களே வந்தாலும் இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அவர்கள் நேர்மையான முறையில் ஏற்றுக்கொண்டால் அது போற்றுதலுக்குரியது. ஆக இதுவும் ஒரு பழைய திராவிட கட்சிகளின் ஒரு மறு வடிவமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அதை போல இன்றைக்கு இந்த ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன், எப்படி நீங்கள் நாம் தமிழரை ஒரு சாதாரண மக்களின், ஒரு அடிப்படை, ஒரு கீழ்த்தட்டு மக்களின் ஒரு அரசியலை எப்படி நசுக்குவதற்கு கோடிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் வேலை செய்தீர்கள் என்று, ஒரு கார்ப்பரேட்டாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று உலகத் தமிழர்கள் அனைவரும் அறிவர். இன்றைக்கு 20 லட்சம் வாக்கு செலுத்தியவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற அநேகர் இன்றைக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், வெந்து இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டை பற்றி கவலைப்பட்டு தங்களுடைய உழைப்பிலிருந்து, வியர்வையிலிருந்து பணத்தை போட்டு தமிழ்நாட்டிற்காக ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல தலைமுறைக்கு ஒரு நல்ல அரசியலை வென்றுவிட முடியாதா என்று இயக்கத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு தங்களை எப்படி தேற்றிக்கொள்வது என்று தெரியாமல் இன்றைக்கு விழி பிதுங்கி வேதனையில் இருக்கிறார்கள். உங்களை பார்த்து கேட்கிறேன், அன்றைக்கு நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் வைப்பு வருவதைப் போல பாட்டு போட்டீர்களா? உங்கள் விஜய் உயிரென வரவா, அப்புறம் வேறு சில பாட்டுகளை போட்டீர்கள். வேறையும் பாட்டுகள் போட்டு விசில் என்று நான் சினிமா பார்ப்பது கிடையாது, அதனால் நான் அதையும் பார்ப்பது கிடையாது. ஆனால் அந்த பாட்டுகளை, அது போன்ற பாடல்களை இப்போது ஏன் போட மாட்டீர்கள்? இப்போது போடுங்களேன். உங்களை பார்த்து கேட்குறேன், அந்த ஊடகங்களை, இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்களை பார்த்து கேட்குறேன், எப்படி நீங்கள் பாட்டுகளை போட்டு நீங்கள் ப்ரொமோட் செய்தீர்களோ அதை போல் இப்போதும் செய்யுங்கள். இப்போது ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? இப்போதும் செய்யுங்கள் அதே வேலையை. காரி துப்புவார்களா இல்லையா? இப்போது செய்தால் காரி துப்புவார்கள் இல்லையா? பிறகு ஏன் அப்போது செய்தீர்கள்? எதனால் செய்தீர்கள்? வெல்வது, ஒரு ஊடகம் என்பது 4வது தூண் என்று சொல்வார்கள், அதுதான் உண்மை. ஆனால் ஒரு ஊடகம் என்பது உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்காக செயல்பட வேண்டும். ஒரு தவறான ஆட்சி நடக்கிற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டும், தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். எது போன்ற அரசியல் மக்களுக்கானதோ அந்த மக்களாட்சி, அந்த மக்கள் அரசியலை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஒன்று சொல்லுகிறேன், ஒரே ஒரு ஊடகம், தந்தியோ ஏதோ ஒரு ஊடகம், நான் பல ஊடகங்களை நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். இந்த 15 ஆண்டு காலங்களில் 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடந்ததற்கு பிறகு நான் பல ஊடகங்களில் நான் அழைத்து பேசியிருக்கிறேன். ஏன் நீங்கள்
அவதூறு பரப்புகிறீர்கள் என்று. அதைப்போல நீங்கள் ஏன் உண்மையான செய்தியை வெளியிட மறுக்கிறீர்கள் என்று பல முறை கேட்டிருக்கிறேன். ஆனால் யாரும் ஒரு பொறுப்பான பதிலை கொடுப்பதே கிடையாது. அதே போல இன்றைக்கு கடந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஒரு உழைத்து இன்றைக்கு அறுவடை செய்ய போனதை, அந்த அறுவடையை இன்றைக்கு விஜய் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த சட்டப்பேரவையில் 3.5 ஆண்டுகளில் விசில் புரட்சி, ஒரு வீரல் புரட்சி நடந்து விட்டது என்று. இது 3 ஆண்டுகளில் தொடங்கியது அல்ல, 3 ஆண்டுகள் தொடங்கியது அல்ல. அவரை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்வர்கள், இது ஒரு 15 ஆண்டு காலமாக இது கட்டி எழுப்பப்பட்டது. மக்களுக்குள்ளாக புரட்சியை உருவாக்கியவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் அண்ணன் சீமானும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய உழைப்பின், அதனுடைய புரட்சியின் தாக்கம் இப்போது நீங்கள் வந்தது அறுவடை செய்து விட்டீர்கள். உண்மையிலே நான் அண்ணன் விஜயை பார்த்து நான் கேட்கிறேன், என்னை விட வயதில் மூத்தவர், அவரை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மனசாட்சி ஒன்று இருந்திருந்தால், ஒரு மக்கள் மீது ஒரு அக்கறை இருந்திருந்தால், உங்கள் மீது எனக்கு கோபம் உண்டு, நியாயமான கோபம். என்ன தெரியுமா, உங்கள் மீது, அண்ணன் ரஜினி மீது, இப்படி சில நடிகர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்போ நீங்கள் நிச்சயமாக 15 வருடமாக ஒருவன் களத்தில் இருக்கிறான், இந்த நேரத்தில் நான் போவது அறமற்ற செயல் என்கிற உங்களுக்கு சிந்தனை கூட கிடையாது, மனசாட்சி கூட கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த இடத்திலும் அண்ணன் சீமான் பெயரை உச்சரிக்கவில்லை. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் நினைக்கிறீர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற முட்டாள்கள் உங்கள் படத்தை பார்ப்பவர்கள் என்று. ஆனால் நான் ஒரு படத்தை, என்னை போன்றவர்கள் நான் ஒரு படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 10 பேரோடு நான் கேட்பேன். ஒரு சினிமா காண வேண்டும் என்று சொன்னால், நான் சென்னையில் வேலை செய்கிற போது சினிமா காண வேண்டும் என்று சொன்னால் 10 பேரோடு கேட்பேன், இந்த படம் பார்க்கலாமா, இது நல்லதா, இது கெட்டதா என்று, நல்லா இருக்கா பார்க்கலாமான்னு. 10 பேரில் 7 பேர், குறைந்தபட்சம் 7 பேர் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் மட்டுமே நான் அந்த படத்தை பணம் கொடுத்து பார்ப்பேன். காரணம், நான் பார்த்த படங்களில் அனைத்துமே கண்ணீரோடு தான் வெளியே வருவேன். அந்த செலவு செய்த பணங்கள் எல்லாமே அது வீண் செலவுகள் அல்ல, அது ஒரு பிரயோஜனமான செலவாகத்தான் நான் கருதியிருக்கிறேன். அப்படிப்பட்ட மக்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு பேசுங்கள். இந்த ஊடகங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் செய்கிறது எல்லாம் எல்லா பக்கமும் மனிதர்கள், தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கிற துரோகங்களை, நீங்கள் செய்கிற அனைத்து செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாபத்தை யாரும் தயவு செய்து ஊடகங்கள் பெற்றுக்கொள்ளாதீர்கள். உண்மையிலே சொல்லுகிறேன், தமிழ்நாட்டின் ஊடகங்கள் சாபக்கேடுகள் என்று உண்மையிலே சொல்ல முடியனால, வெறும் சாபக்கேடு. இன்றைக்கு அண்ணன் விஜயை பற்றி நான் ஓரிரு வார்த்தைகள் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனையோ முறை உங்களுக்காக அவர் களத்தில் நின்றிருக்கிறார். நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது கூட உங்களுடைய படங்களுக்கு எல்லாம் போராடி இருக்கிறார். பழனிசாமி உங்களுக்கு குடைச்சல் கொடுத்த போதும் அவர் உங்களுக்காக நின்றிருக்கிறார். ஆனால் என் தம்பி என்று சொன்ன மனிதனை எந்த இடத்திலாவது நீங்கள் அண்ணன் சீமான் செய்த அண்ணன் சீமானுக்கு நன்றி என்று எந்த இடத்திலாவது பதிவு செய்தீர்களா? ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, உங்களுக்கு எல்லோரும் நீங்கள் பேசாமல் இருந்தால் அவர் நீங்கள் பேசி விட்டீங்கன்னா உங்களுடைய கிரெடிட்லாம் அவர் எடுத்துக்கிடுவார்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் உலகத் தமிழர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. உலகம் முழுவதும் உங்களை அன்று முதல் இன்று வரை கவனத்தோடு பார்க்கிறார்கள். அண்ணன் சீமானையும் பார்க்கிறார்கள். ஆனால் சீமான் ஒரு ஏழை தாயின் விவசாயி மகன் என்பதால் அவரை அனைவரும் மட்டம் தட்டுகிறீர்கள். அவருடைய வாக்கை நீங்கள் இவிஎம் மிஷினில் மாற்றினால் கூட கேட்பதற்கு நாதி இல்லை, அதை அப்படியே கடந்து விடுவார்கள் என்று கருதுகிறீர்கள். அதனால்தான் இதற்கு பின்னால் பிஜேபியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது நான் என்று நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த காரியமே அங்கே தான் இருக்கிறது. மெயின் பிரச்சனையே இந்த கடந்த தேர்தலில் பிஜேபி இதற்கு பின்னால் திரைமறைவில் இருக்கிறது. கார்ப்பரேட் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் திரைமறைவில் பிஜேபியும் இருக்கிறது என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. காரணம், இவிஎம் மிஷினில் சில குளறுபடிகளை செய்து நாம் நம்முடைய வாக்கையும் விஜய்க்கு போக செய்து, அதன் மூலம் இந்த 2 திராவிட கட்சிகளை ஒரு கட்சியாவது நாம் அளித்தால்தான்
அடுத்த தேர்தலில் விஜய்க்கு எப்படி ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தார்களோ அதை போல அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம், கவலைப்படுகிறோம், சிந்திக்கிறோம், சந்தேகத்தை எழுப்புகிறோம். எனவே தமிழக மக்கள் உங்களுக்கான அரசியலை யார் முன்னெடுக்கிறார்கள், யார் நேர்மையானவர்கள், உங்கள் வழிகளில் உங்கள் துக்கங்களில் யார் பங்கு கொள்கிறார்கள், உங்களுக்கான எதிர்காலத்தை யாரால் கொடுக்க முடியும், யார் உள்ளத்திலிருந்து பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தலைமுறையை, எதிர்கால தலைமுறையை எண்ணி அண்ணன் விஜய்க்கு கொடுத்தது மகிழ்ச்சி, அது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை அவர் செய்கிற தவறுகளை நிச்சயம் சுட்டிக்காட்டுங்கள், அன்பாக சுட்டிக்காட்டுங்கள், நேர்மையாக சுட்டிக்காட்டுங்கள். இல்லாத ஒன்றை சொல்லாதீர்கள். அண்ணன் சீமானுக்கு இழைத்த துரோகத்தைப் போல இல்லாததை இட்டுக்கட்டி சொல்லாதீர்கள். நெல்சனை போன்ற சில ஊடக வியாபாரிகள், சில வலைத்தள வியாபாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு இல்லாததை பொல்லாததை சொல்லி ஏமாற்றாதீர்கள். அது பெரிய துரோகம். எப்படி பில்லி சூனியம் வைக்கிறார்களோ அதை போல, அதை விட கேவலமான செயல் அது. இல்லாத ஒன்றை சொல்வது. உள்ளதில் உள்ளபடி விமர்சனம் செய்யுங்கள். நாம் தமிழர் மீது அவர்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் மீது என்ன தவறு இருக்கிறது என்று முன்வையுங்கள். அதே போல் தாவேகா மீது உள்ள என்ன தவறு இருக்கிறதோ சுட்டிக்காட்டுங்கள். அதிமுக மீது என்ன தவறு இருக்கிறதோ சுட்டிக்காட்டுங்கள். அதே போல் திமுக மீது என்ன தவறு இருக்கிறதோ நேர்மையாக சுட்டிக்காட்டுங்கள். அவர்கள் செய்த பிழைகளை சுட்டிக்காட்டுங்கள். இதுவரைக்கும் ஆட்சிக்கே வராத ஒரு கட்சி, ஒரு தூய கட்சி. என்னை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சொன்னால், நாம் எப்படி சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறோமோ, தங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தை எப்படி சுவிசேஷமாக, நமக்கு கிடைத்த நன்மையை, நமக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை, சமாதானத்தை எப்படி நாம் அறிவிக்கிறோமோ சுவிசேஷமாக, அதை போல தான் நாம் தமிழர் செய்கிற இந்த அரசியல் என்பது ஒரு தூய அரசியல், அரசியல் சுவிசேஷம் என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஒரு கர்த்தரை நேசிக்கிறவன், நான் கர்த்தரை பின்பற்றுகிறவன், கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். அது ஒரு பெரிய டெஸ்ட்மனி, அது பெரிய டெஸ்ட்மனி. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற இழிவான செயல், ஒரு அறிவு அற்ற தனம், அது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை செய்கிற பிழை, சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிற பிழை, அது கர்த்தரிடத்தில் நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நான் ஒரு கர்த்தரை நேசிக்கிறவன், எனக்கு அரசியல் அவசியமற்றது. ஆனாலும் என்னுடைய கடமை, எப்படி எஸ்தர் எப்படி தன்னுடைய சமூகத்தை பற்றி கவலைப்பட்டு ஜெபித்தாலோ அதை போன்ற ஒரு கவலை எனக்கு இருக்கிறது. ஒரு சமூகம், ஒரு தமிழ் இனத்தில் பிறந்து அந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு வீழ்த்தப்பட்டு இன்றைக்கும் இந்த நிமிடம் வரையும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட ஒரு தமிழனை தாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நிமிடம் வரையும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று தமிழ் இனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களே விழித்து கொள்ளுங்கள். நாம் மற்றவர்களை அமர்த்துவதற்கல்ல, நாம் வளர்வதற்கும் நம் தலைமுறையை பாதுகாப்பதற்கும் அனைவரும் வாழ்வோம். அனைவருக்குமான தமிழ் தேசியம் என்பது உண்மையிலேயே இது பிரிவினைவாதம் அல்ல. யாராவது பிரிவினைவாதம் என்று சொன்னால் என்னுடைய இந்த காணொளியின் பின்னால் வாருங்கள், உங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன், உங்களுக்கு நான் பாதுகாப்பை நான் உறுதி செய்கிறேன். காரணம், இது உண்மையிலேயே இது தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் மிக மிக அவசியமான ஒன்று. என்று தமிழ் தேசமும் தமிழ் தேசியமும் நாம் தமிழர் வெல்லுகிறதோ அன்று தமிழ்நாடு மட்டும் உயராது, இந்தியாவே தலை நிமிரும் ஒரு சூழலை உருவாக்கும். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய சிந்தனை மிக பெரியது. எப்படி அண்ணன் சொல்லுவார், அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், சில விஷயங்களை நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பேசிய விஷயங்கள் ஏராளம் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே அறிவு உள்ளவர்களுக்கு, சமூக சிந்தனை உள்ளவர்களுக்கு தெரியும் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று. ஆனால் இது பெரிய காணொளி இருந்தாலும் அனைவரும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.